அவை நடவடிக்கைக்கு இடையூறு செய்யும் வகையில் செயல்பட்டதாக கனிமொழி, மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் உள்பட 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தனர். இந்த நடவடிக்கைக்கு தமிழக முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் தனது கண்டனத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 15 பேரின் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை ஜனநாயக விரோதமானது. பாஜக அரசின் சகிப்புத்தன்மையற்ற செயலை கண்டிக்கிறேன். எம்பிக்களின் கருத்துரிமையை பறிப்பது புதிய பாராளுமன்ற விதிமுறையா என குறிப்பிட்டுள்ளார். கோவா விமான நிலையத்தில் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்றாக வேண்டும் என்று பாதுகாப்பு படை வீரர் மிரட்டும் தோனியில் பேசியதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வைரமுத்து எல்லா மாநிலங்களிலும் புழங்குவதற்கு இந்தி மொழி என்ன இந்திய கரன்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்ற மக்களவையில் வண்ண புகை குண்டு வீச்சுக்கு மூளையாக செயல்பட்ட லலித் ஷா சரணடைந்துள்ளார். மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே சம்பவத்தன்று கைது செய்யப்பட்ட 4 பேரை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி மாநில மணிஷ் சிசோடியாவின் மறு ஆய்வு மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக மொசாட் தலைவர் கத்தார் செல்ல இருந்தார். இந்த நிலையில் அவரது பயணத்தை இஸ்ரேல் ரத்து செய்துள்ளது. தென் ஆப்பிரிக்காவுக்காக எதிரான 3வது T20 போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை 1-1 என சமம் செய்தது. இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் சதம் விளாசினார். இதன் மூலம் T20யில் அதிக சதங்கள் விளாசியவர்கள் பட்டியலில் இணைந்துள்ளார். சூரியகுமார் 4 சதங்களுடன் ரோஹித் சர்மா, மேக்ஸ்வெல் சாதனையுடன் இணைந்துள்ளார். இந்தியாவின் சாதனை கேப்டனாக கருதப்படும் தோனி ஓய்வு பெற்று 3 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அவரின் 7ஆம் நம்பர் ஜெர்சிக்கு BCCI ஓய்வு அளித்துள்ளது.